குரு ஆஸ்ட்ரேடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் தேதி ஏப்ரல் 2026 செவ்வாய்க்கிழமை. கடகம், சிம்மம், கன்னி 3 ராசிக்கான தினப்பலன். கடக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சந்திரன் விருச்சிகத்தில் கேட்ட நட்சத்திரம், புதன் கேட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு. ஆனால் புதன் 8ல் ராகுடன் மறைவாக இருப்பதால் உங்களுடைய படைப்பாற்றல் சிந்தனை ஒரு விதமான மந்தத்தனை ஏற்படும். குழந்தைகளின் நலன், மாணவரின் கல்வி, முக்கியமாக குழந்தைகளுடன் போது மட்டும் கருத்து வேறுபாடு தவிர்த்து கொள்ளுங்கள். புதன் கும்பத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை சிம்மத்திலிருந்து கேதுவை பார்ப்பதால் ஒரு உள்முக ஆன்மீக இது ஏற்படும். ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்டில் கூட நீங்கள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களை கவனிக்கிறது தான் மனம் நாடும். குடும்பத்தில் ஆன்மீக சார்ந்த விஷயங்களை மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு 9ஆம் இடத்துல மீனத்தில் 3 கிரகம் கூட்டு கிரகமாக இருந்து அது 7ஆம் பார்வையாக அவங்க 3ஆம் வீட்டை பார்ப்பது உங்களோட வயது குறைந்தவர்கள் சகோதர சகோதரி உறவில் ஒருவித கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். வாகனங்கள் செல்லும் போது கவனமுடன் செல்லுங்கள். குடும்பம் சார்ந்த செலவினங்கள் ஏற்படும். தாய் வழி உறவுகள் மேம்படும். உண்ணும் உணவில் கவனம் இருங்கள். மற்றபடி 10ல் சுக்கிரன் இருப்பது உங்களுடைய தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். அதனால் ஆலை வழிபடி தியான யோகா செய்து நாளை கடந்து செல்லுங்கள். இக்காணொலி பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் வீடு விருச்சிகத்தில் கேட்ட நட்சத்திரம் சந்திரன் இருக்கின்றது. அது புதன் நட்சத்திரம். அது 7ஆம் இடத்தில் கும்பத்தில் ராகுடன் புதன் இருப்பது உங்கள் மாமியார் வீட்டு வழியில் உங்கள் கணவன் அல்லது மனைவியுடன் தொலைத்தொடர்பான விஷயங்களை, முக்கியமாக எலக்ட்ரானிக் கேஜெட், 2வது அறிவு சார்ந்த விஷயங்கள், எதுவான கருத்தாக்கமான கருத்து மோதல், மட்டும் இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா பிரச்சனை இப்படி தான் சுற்றி வரும். 2வது உங்கள் ராசியிலே கேது இருக்குது. உள்முக ஆன்மீக எழுச்சி உண்டாகும். 2வது புதனை கேதுவை பார்ப்பதால் மாமியார் வீட்டு உறவுகளோட ஒரு விதமான தொடர்பு நிலை கொண்டதாக இருக்கும். அவர்களை பற்றிய பேச்சு எழும். இந்த உங்கள் 8ல் உங்கள் ராசிநாதன் மறைவு சனியுடன் இருக்கின்றான். அது 7ஆம் பார்வை உங்கள் 2ஆம் வீட்டை பார்ப்பது ஒரு விதமான உணர்ச்சிகளை ஏற்ற இருக்கும். ஒரு விதமான அழுத்தத்தை உணர்வீர்கள். வாகனங்கள் செல்லும்போது கவனமுடன் செல்லுங்கள். 2வது 10 கூடிய சுக்கிரன் 9ல் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மேம்படும். 11ஆம் மிதுனத்தில் குரு இருப்பது அது 5ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்ப்பது உங்களுடைய வயது குறைந்த இளைய சகோதர சகோதரியோட உறவு நல்ல மேம்படும். மற்றபடி பொதுவான சுமாராக இருக்கும். ஆலை வழிபட தியான யோகா செய்து வாருங்கள். இக்காணொலி பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் விருச்சிக ராசியில் சந்திரன் கேட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு. ஆனால் கேட்ட நட்சத்திரம் அதுவே புதன் 6ல் மறைவாக இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு, எழுத்து, அறிவாற்றலான சிந்தனைகள்லாம் ஒரு விதமான ஒரு இன்டெப்த்தாக யோசிக்க முடியாது. ஏன்னா தேய்பிரை சந்திரன் வர இருக்கிறதுனால். ஏன்னா 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது ஒரு விதம் மறைவுஸ்தானம் தான். 2வது புதன் 7ஆம் பார்வையாக சிம்மத்தில் இருக்கும் கேதுவை பார்க்கிறதுனால உள்ள ஆன்மீக சிந்தனை உண்டாகும். மனதும் மயக்கமான உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். 10ல் குரு இருக்கிறதுனால தொழில் சார்ந்த உறவு நிலை நல்லா மேம்படும். 5ஆம் பார்வையாக அவங்க 2ஆம் வீட்டை குரு பார்ப்பதனால குடும்பத்தில் சூழலும் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவு, தாய் வழி உறவுலாம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். வாகனங்கள் செல்லும் மட்டும் கவனமுடன் செல்லுங்கள். உங்களுக்கு சனி 7ல் இருக்கிறதுனால ஒரு கண்டக சனி, சின்ன சிறு விபத்துகள் வராமல்